ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டெல்லி தமிழன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்ஸ்டெல்லர் படம் பற்றியும் அது கூடயே வந்து அந்த மல்டிவர்ஸ், அந்த பிளாக் ஹோல், டைம் ட்ராவல், டைம் டைலேஷன் சொல்லுவாங்க அதை, அண்ட் டைம் டைலேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பிளாக் ஹோல்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நட்சத்திரம் வெடிக்கும் போது, ஒரு நட்சத்திரம் பிளாஸ்ட் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு எம்டினஸ், ஒரு வாய்டு தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிளாக் ஹோலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெரிய சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அது சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்கும்போது, அதாவது இந்த பிளாக் ஹோல்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட பார்க்கும்போது அங்கே வந்து நமக்கு பிளாக் ஹோலுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அதாவது பிளாக் ஹோல்னால் ஒன்றும் கிடையாது, இது ஒரு பெரிய சமாச்சாரம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தப்பிக்கவே முடியாமல் இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து முடிவுங்கிறதே இருக்காது, முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க, அது உங்களை தொடர்ந்து வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ளே அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரே எம்டினஸ் இருக்கும். அதாவது இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இழுப்பு விசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு எதுவுமே இல்லாத ஒரு எம்டி பேஸ் தான். பட் அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஐ மீன் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா லைட்டை கூட தப்பிக்க விடாதான். லைட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து ட்ராவல் பண்ணும். ஒளியின் வேகம், லைட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி அது மேலே பட்டு அது வந்து நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஃபோட்டான் சம்திங் பிளா பிளா பிளாலாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா ஒளி தான். ஸோ ஒளி ட்ராவல் ஆகி நம்ம கண்ணில் படுறதுனால பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண் வந்து அந்த ஒரு பொருளை பார்க்க முடியுது. ஒளிங்கிற விஷயம் இங்கே இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்டு. ஸோ இந்த ஒளியோட வேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமமாக நிமிஷத்துக்கு 1,00,000 கிலோமீட்டர். மினிமமாக நான் சொல்கிறேன், நிமிஷத்துக்கு இல்லை, ஒரு செகண்டுக்கு, ஒரு நொடிக்கு அது 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி போயிடுமா. அப்படிப்பட்ட இந்த ஒளி கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் போகும்போது, வேகமாக ட்ராவல் ஆகி போகும்போது போகாது, உள்ளே இழுத்துரும். ஒரு ஒளியை கூட தப்பிக்க விடாத அளவுக்கு எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒரு எம்டினஸ், ஒரு ஓர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோல். ஸோ பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. தொடக்கம் அப்படிங்கிறது அதாவது அந்த ஒரு கான்செப்டாக நான் சொல்கிறேன். முடிவு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அது வந்து பிளாக் ஹோல் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சுருங்கி 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 போகலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த எண்ட் பிகினிங் ரெண்டுமே இதுக்கு இருக்குது. பட் ஆனால் அதுக்குள் அந்த கான்செப்டாக இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கான்செப்ட். பிளாக் ஹோல்னால் கருந்துளை, அது ஒரு ஹோல் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. பிகாஸ் அதுக்கு வந்து தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஹியூமன் வந்து அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்றத பற்றினா இன்றைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால் அஃபிஷியலாக சொல்லவே முடியல. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பிளாக் ஹோல் பற்றின கான்செப்ட்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டுருக்கு. பிளாக் ஹோலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பிளாக் ஹோல் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதான் இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய கிறிஸ்டோபர் நோலன் வந்து காமிச்சிருப்பாரு, இதுதான் பிளாக் ஹோல், இப்படி தான் பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை எஜுகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ பிளாக் ஹோல்னால் என்ன, அது பக்கத்தில் போகும்போது டைம் ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அது ஸ்பீடாக இருக்குது, அது எப்படி வந்து அந்த ஸ்பீடு வந்து ஆக்சலரேட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு பிளாக் ஹோலை பற்றி பேசும்போது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் கூட வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்சைட் டவுன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். வாடெவர், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து எதையுமே வெளியிட முடியாத, வெளியிடாத, எதையுமே வெளியிடாது. ஒரு விஷயம் அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவள் தான், அதாவது கடங்காரன் கைக்கு காசு போன மாதிரி தான், திரும்பி அது வரவே வராது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே இன்ஃபினிட்டாக வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தடவை நம்ம அதுக்குள்ளே விழும்போது நம்ம வந்து வேறு சில பிரபஞ்சங்களுக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தியரிஸ் தான் இருக்குது. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, தியரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், இந்த சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், ரிசர்ச், அந்த பியர் ரிசர்ச்லாம் வந்து பண்ணியிருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா
அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.